இந்த சரி தப்புங்கிற வார்த்தை எல்லாம் உன் வாயால நீ பேசும்போது நல்லா இல்ல ராதா. ஏன்னா அன்னைக்கு என் மோகனை என்கிட்ட இருந்து பறிக்கும் போது நீ பண்ணது அது பெரிய தப்பு. எனக்கு தாலி கட்டுற நேரத்துல உன்னால நான் கல்யாணம் ஆகாம நின்னனே, அது ரொம்ப பெரிய தப்பு. அதனால இப்போ உனக்கு என்னெல்லாம் கொடுமைகள் நடக்குதோ அது எல்லாம் சரி, ரொம்ப ரொம்ப கரெக்டா தான் நடக்குது. அண்ட் இது வரைக்கும் நீ எவ்வளோலாம் தப்பு பண்ணிருக்கியோ அது எல்லாத்தையும் நான் இப்போ சரி பண்ண போறேன். அம்மா, இந்தாங்க ஸ்வீட்ஸ். முழுசா இருக்கா? கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க எங்களுக்கு இவ்ளோ உதவி செஞ்சிருக்கீங்க, அதனால உங்களை கொஞ்சம் அதிகமா கவனிக்க வேண்டியது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? உங்க மனசாட்சியை எவ்வளவு விலைக்கு வித்திருக்கீங்க மேடம்? உங்கள மாதிரி சில ஊழல் அதிகாரிகளால தான் காவல்துறைக்கு கெட்ட பேர் கிடைக்குது. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் வேண்டாம், இப்போ வேண்டாம். ஏன் முன்னாடி இவளை இப்படி கஷ்டப்படுத்த வேண்டாமே ப்ளீஸ். நான் இங்க எனக்கு சொந்தமான பொருளை எடுக்க வந்தேன். இந்த தப்ப பண்ண கனவுல கூட நினைக்காதீங்கக்கா. என்ன பார்த்துட்டு இருக்க? புடி அவள. புடிங்க அவள. ஐயோ, என்னாச்சுமா? உயிரை விட்டாலும் விடுவனே தவிர என் திருமங்கலத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படியா? இதுக்கப்புறம் அத நீயே வச்சுக்கோ, சரியா? ஏன்னா மோகன் ஆல்ரெடி என் கிட்ட தான் இருக்கான். அண்ட் உனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற வரைக்கும் நான் மோகனை விடுற மாதிரியே இல்ல. நான் இருக்கணும் இல்லையோ மோகனையா உங்களை காதலிக்கவே மாட்டாரு. புரியுதா? இந்த தடவை மட்டும் மோகன் எனக்கு சொந்தமாகல, அதுக்கப்புறம் நீ போற இடத்துக்கே அவனையும் சேர்த்து அனுப்பி வச்சிருவேன். புரியுதா உனக்கு? என்ன வேடிக்கை பாக்குற? புடி அவளை. என் பொண்ணை முதல்ல காப்பாத்துங்க. எப்படியோ எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு. எதுக்கு பொய்யான குற்றத்துக்காக போகணும்? உங்களை கொலை பண்ணிட்டு அந்த குற்றத்துக்கே போறேன். நான் என்னோட கடவுள் கிருஷ்ணர் கிட்ட போறது முடிவானதுக்கு அப்புறம் உங்களை மாதிரி ஆளுங்களை வதம் பண்ணிட்டே போறேனே. ராதாவையும் மோகனையும் கடவுள் எதுக்காக இப்படி சோதிக்கிறாரு? ராதா அங்க ஜெயில இருக்கா. மோகன் என்ன ஆனான்னு ஒண்ணும் தெரியல. அவங்கள காப்பாத்தணும்னு மனசு துடிக்குது. ஆனா மோகன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியலையே. ஐயோ கடவுளே, இப்ப நீங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். குஷி, இவன் சேர் முதல்ல இங்க தானே இருந்தது, அங்க எப்படி போச்சு? அங்கதான் இருந்துச்சு. தேவையில்லாம பயத்துல உளறிட்டு இருக்கீங்க. சொல்றத கேளு. முதல்ல இந்த சாப்பாடு அவனுக்கு கொடு. ஏய் நில்லு.
நான் தான் சொன்னல, நானா கயிறை வந்துட்டு வந்தா உன்னை கண்டிப்பா கொன்னுடுவேன். இனி என் ராதா கிட்ட போறதை எவனாலையும் தடுக்க முடியாது. நான் என்னோட ராதாவை காப்பாத்திய தீர்வு, புரியுதா? நானும் பாக்குறேன் நீங்க என்னோட மோகனை எப்படி காயப்படுத்துறீங்கன்னு. அதுக்கு முன்னாடி நான் உங்க உயிரை எடுத்துருவேன். இந்த ராதா மோகன் இருக்கனே, எல்லா விலங்கையும் உடைச்சுக்கிட்டு மோகனை சந்திக்க போயிடுவேன். ஏன்னா ராதா மோகனை யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த ராதா மோகன யாரும் எப்பவும் பிரிக்க முடியாது. சாவித்ரி தம் புருஷனோட உயிரை காப்பாத்த அந்த யமன் கூடவே போராடினா. ஆனா நான் என் புருஷனோட உயிருக்காக அவரோட எல்லா எதிரிகளையும் வதம் பண்ணிடுவேன். ஐயோ, விடமாட்டா போல இருக்கே. அட கடவுளே, அடியே சூனியக்காரி விடுறி. மரியாதையா விடு என் பொண்ண. நான் உன்னை இங்கேயே கொன்னுடுவேன்டா. என்ன கொல்றதுனால ராதா ஒன்னும் தப்பிக்க மாட்டான். அந்த ஆண்டவன் நினைச்சா கூட அவளை தூக்குல இருந்து காப்பாற்ற முடியாது. ஏய், நான் இருக்கிற வரைக்கும் என் ராதாவுக்கு எதுவும் ஆகாது. தாமினி, உனக்கு ஒண்ணும் ஆகல? என் ராதா எந்த குற்றமும் பண்ணல, அவளுக்கு தண்டனை கிடைக்காது. அவ கதை அவ்வளவுதான். இன்னும் 5 நாள்ல தூக்கு தண்டனை நிறைவேற்ற போறாங்க. ராதாவுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. அவனை அட்டாக் பண்ணுங்க. என்னோட பேரு மோகன்டா. நான் ராதாவை சந்திக்கிறத எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. இந்த ஆளை விட்டுறாதீங்க. இவன் கூண்டுக்குள்ள இருக்கிற சிங்க மாதிரி. தப்பி தவறி வெளியே வந்தா நம்ம யாரையும் விட்டு வைக்க மாட்டான். நீங்க எவ்வளவு அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என் தைரியம் அதிகமாயிட்டே போகும்.
நான் ராதா. ராதா மோகனோட மனைவி. மோகன் ஐயாவோட ராதா, குஷியோட ராமா. அவங்க 2 பேரோட அன்பு என்னை என்னைக்கு தோத்து போக விடாத. கடவுள் கிருஷ்ணர் மேல சத்தியம், நான் என்னோட புருஷனை நல்லபடியா திருப்பி கூட்டிட்டு வந்தே தீருவேன். அதுக்காக தேவைப்பட்டா இந்த ஜெயிலோட செவுத்த உடைக்க கூட தயங்க மாட்டேன். இவர்காலே சும்மா பேசுறவ கிடையாது இவ என்ன சொல்றாலும் அதை செஞ்சு காட்டுவா. தாமினி, இப்ப எதுக்காக அதை சொல்ற? சொல்லுமா. என்ன நடந்தாலும் சரி, இந்த பொண்ணு இங்க இருந்து வெளியில போகவே கூடாது. புரியுதா உங்களுக்கு? அது நடக்காது. ஜெயில இருந்து போனா தானே இவ, அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பில்ல. கடவுள் கிருஷ்ணா, ராமா சொல்லிருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் தடுமாறவே கூடாதான். நம்ம பிரேவா இருந்து அந்த ப்ராப்ளம்ல சால்வ் பண்ணணும்னு சொன்னா. நான் கொஞ்சம் கூட பயப்படல, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ராமாவும் அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா ஹிட் ஆயிடும். ஆனா கடவுள் கிருஷ்ணா, இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து இல்லையே. பட் ஐ நோ, அவங்க 2 பேரும் சேர்ந்து இல்லைன்னா என்ன, நீங்க அவங்க கூட இருக்கீங்களே. இருக்கீங்களா கடவுள் கிருஷ்ணா? அவங்க 2 பேர் கூட இருக்கீங்கல்ல? சொல்லுங்க கடவுள் கிருஷ்ணா. ஏன் இதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அத்த, இது வரைக்கும் ராமாவும் அப்பாவும் எல்லா ப்ராப்ளம்ஸ்லயும் எல்லாரையும் காப்பாத்தினாங்க. பட் இப்ப அவங்க 2 பேரும் இப்ப பெரிய ப்ராப்ளம்ல இருக்காங்க. இப்ப அவங்கள யார் காப்பாத்துவாங்க கடவுள் கிருஷ்ணா? குஷி சின்ன குழந்தை. இதுக்கு முன்னாடியும் ஒரு முறை அவ அம்மாவை பறிச்சு நீங்க அவளை தாயில்லா பிள்ளையாக்கிட்டீங்க. தயவு செஞ்சு மறுபடியும் அவளை அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிடாதீங்க. மாப்பிள்ள கீர்த்தி, நாம எப்படியாவது உடனடியா மோகனை தேடி கண்டுபிடிக்கணும். மோகன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவன் நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டானா துளசியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு நாம நம்ம ராதாவையும் காப்பாத்திடலாம். கடவுளே, மோகன் எங்க இருக்காரு? ப்ளீஸ் எனக்கு ஏதாவது அறிகுறி காட்டுங்க. நானே அவர் எங்க இருக்காரோ போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் கடவுளே. கடவுளை நீங்க தான் காப்பாத்தணும். எங்க ராதா மோகன் 2 பேரோட வாழ்க்கை உங்க கையில இருக்கு. தயவு செஞ்சு அவங்கள கைவிட்டுறாதீங்க. கொஞ்சம் எங்க மேல கருணை காட்டுங்க. ஏதாவது பண்ணி அவங்கள காப்பாத்துங்க. கடவுளே, இப்ப நான் செய்ய நினைக்கிறத நிறைவேத்துறதுக்கு எனக்கு சக்தியை கொடுங்க. ராதாக்காவை காப்பாத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன்.
நான் வெளியூருக்கு போகணும். அந்த இடத்துக்கு போறியா? ஏ, சித்தி கிட்ட என்னால உண்மையை சொல்ல முடியாது. சொன்னா என்ன போகவே விட மாட்டாங்க. ஆனா ராதா அக்காவை காப்பாத்துறதுக்காக நான் எப்படியாவது அங்க போய் தான் ஆகணும். சாரி கடவுளே, இந்த நேரத்துல நான் கண்டிப்பா போய் சொல்லிதான் ஆகணும். அது வந்து சித்தி, அக்காவோட வெட்டிங் கார்டை பிரிண்ட் பண்றதுக்காக போறேன். அவ்வளவுதானே? நீ பதட்டமா பேசுறத பார்த்து நான் ரொம்ப பதறி போயிட்டேன். ஆனா இப்ப நீ சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்க அக்கா கல்யாணத்துல பிரச்சனை எதுவும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சரியா? சரி, நல்ல விஷயம்தான். ஆனா அந்த இடத்துக்கு ஏன் போனோம்? கார்டு பிரிண்ட் பண்ண ஏ, இங்க பிரிண்டிங் பிரஸ்காரங்க ஸ்ட்ரைக் பண்றாங்களா? அது அது வந்து சித்தி, இவ்ளோ சீக்கிரம் யார் கார்டை பிரிண்ட் பண்ணுவா? ஆனா அங்கனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ராதா அக்கா. அவங்க எனக்கு சொந்த அக்கா மாதிரி. சித்தி, அவங்களுக்கு சொந்தமா பிரிண்டிங் பிரஸ் இருக்கு. அவங்க டக்கு டக்குன்னு கார்டை பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. திடீர்னு நல்ல ஃப்ரெண்டுங்கிற, அக்கா மாதிரிங்கிற, எங்க இருந்து வந்தாங்க இவங்க? முதல் தடவையா பேரு கேக்குற. இவங்களை எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு ஆன்லைன்ல எதுவும் கிடைக்கல? ஆன்லைன்ல தான் கிடைச்சாங்க. அவங்க அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் சித்தி. வர வர நீ செய்யறது எதுவுமே சரியில்லை. ஆன்லைன் அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருக்க. அது இல்ல சித்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். அவங்க நமக்கு நல்ல டிஸ்கவுண்ட் தருவாங்க. டிஸ்கவுண்டா? இத கேட்டதும் அப்படியே என் மனசு சில்லுன்னு ஆயிடுச்சு. நீ அவகிட்ட கேளு, இந்த டிஸ்கவுண்டோட சேர்த்து 1க்கு 1 ஃப்ரீயா கொடுத்துருங்கன்னு கேட்டு பாத்துரு. ஏன்னா கல்யாண வீடு இல்லையா, எவ்வளவு பணம் மிச்சம் பண்றோமோ அவளுக்கு அவ்வளவு நல்லது. நான் சொல்றது சரிதானே? ஏய், இங்க பாரு, நீ எப்படியோ அவ்வளவு தூரம் போற, அங்க இருக்கிற கோவில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துரு. சரியா? நல்லா இரு. பார்த்து போயிட்டு வாமா. 2 நாள்ல நான் வந்துருவேன். சரி, போயிட்டு வா. டிஸ்கவுண்ட் கிடைக்குது போடுமா? டிஸ்கவுண்ட். ரொம்ப நன்றி கடவுளே. ராதா அக்கா உங்க மேல மிகப்பெரிய பக்தி வச்சிருக்காங்க. நான் உங்களை பாக்குறதுக்கு நீங்க அனுமதிச்சிருக்கீங்க. இதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். நான் ராதா அக்காவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஆனா என்னால இதை தனியா பண்ண முடியாது. நான் இப்ப அவங்கள கூப்பிட்டு ஆகணும். ஏன்னா அவங்க ஏன் அளவுக்கு ராதா அக்கா மேல பாசமா இருக்கிறவங்க. இப்ப நான் உங்களை கூப்பிட்டு ஆகணும். அவங்க தன் சொந்தங்களுக்காக எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் போராடக்கூடியவங்க. இப்பவே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் எடுங்க. என்ன பண்றீங்க? திவ்யா, ப்ளீஸ் கால் பேக். ரொம்ப அர்ஜென்ட்.